ஒருவர் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தால் அதை நீங்கள் திருப்பிக் கொடுக்க முடியும். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரியான நேரத்தில் ஒருவர் செய்து ஒரு சிறிய உதவிக்கு இந்த உலகையே கொடுத்தாலும் ஈடாகாது. அதைத்தான் வள்ளுவர் இந்த அற்புதமான குறளில் கூறுகிறார். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தமிழ் பொருள்: நாம் எந்த உதவியும் செய்யாத நிலையில் ஒருவர் தாமாக முன்வந்து செய்து உதவிக்குப் பதிலாக இந்த உலகத்தையும் சொர்க்கத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது. இன்று இது ஏன் முக்கியம்? இன்றைய காலத்தில் பலர் எனக்கு என்ன லாபம் என்று யோசித்த பிறகே உதவி செய்கிறார்கள். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவி மனிதநேயத்தின் மிக உயர்ந்த வடிவம். அப்படிப்பட்ட உதவியை மறக்காமல் நன்றியுடன் நினைவில் வைத்திருப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். எளிய விளக்கம்: உண்மையான உதவி என்பது ஒருவர் கேட்பதற்கு முன்பே அவருக்கு தேவைப்படும் நேரத்தில் செய்யப்படுவது. அந்த உதவியின் மதிப்பை எந்த பொருளாலும் அளவிட முடியாது. நவீன உதாரணம்: ஒரு மாணவருக்கு கல்லூரி கட்டணம் செலுத்த பணம் இல்லை. அதை அறிந்த ஆசிரியர் தனது பெயரைக் கூட வெளிப்படுத்தாமல் கட்டணத்தை செலுத்துகிறார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மாணவர் உயர்ந்த பதவியை அடைந்தாலும் அந்த ஆசிரியரின் உதவியை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார். கதை: ஒரு முதியவர் சாலையோரத்தில் மயங்கி விழுந்தார். நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டே சென்றனர். ஒரு இளைஞன் மட்டும் உடனே ஆம்புலன்ஸை அழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். சில ஆண்டுகளுக்குப் பிறகு அதே இளைஞன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு நேர்முகத் தேர்வுக்குச் சென்றார். அவரை தேர்வு செய்த நிறுவனத்தின் தலைவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு உயிரைக் காப்பாற்றிய அதே முதியவர். அந்த இளைஞன் அப்போது எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர் செய்த உதவி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியது. கதையின் நீதி: எதிர்பார்ப்பில்லாமல் செய்யும் உதவியே உயர்ந்த உதவி. அத்தகைய உதவியை என்றும் மறக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கை சம்பவம்: வெள்ளம், நிலநடுக்கம், சுனாமி போன்ற பேரிடர் காலங்களில் தங்களை அறியாத மக்களுக்காக ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் உணவு, மருந்து, உடை மற்றும் பாதுகாப்பு வழங்குகின்றனர். அவர்களின் தன்னலமற்ற உதவியால் எண்ணற்ற உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. இதுவே இந்தக் குறளின் உண்மையான பொருள். நகைச்சுவை: நண்பன்: நேற்று உனக்கு நான் கொடுத்த பேனாவை திருப்பிக் கொடு. மற்ற நண்பன்: அதை திருப்பித் தருகிறேன். ஆனால் நீ தேர்வுக்கு முன் எனக்கு சொன்ன பயப்படாதே, உன்னால் முடியும் என்ற வார்த்தையை எப்படி திருப்பித் தருவது? சில உதவிகள் பொருளை விட மனதிற்கு அதிக மதிப்புடையவை. இன்று இதை செய்து பாருங்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய ஒருவரை நினைவுகூருங்கள். முடிந்தால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் அல்லது ஒரு அழைப்பு விடுங்கள். அந்த ஒரு நன்றியே அவருக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கும். மீண்டும் குறள்: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கத்தை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி.